இடைத்தேர்தலால் கவனம் ஈர்த்துள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி குறித்த தகவல்களை பார்க்கலாம். ஈரோடு சட்டமன்ற தொகுதி கடந்த 2008ஆம் ஆண்டு மறுசீரமைப்பில் ஈரோடு கிழக்கு மற்றும் ஈரோடு மேற்கு என பிரிக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் 2011ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட வி.சி. சந்திரகுமார் திமுகவைச் சேர்ந்த முத்துசாமியை வீழ்த்தி அத்தொகுதியின் முதல் எம்எல்ஏ ஆனார். அதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே.எஸ். தென்னரசு தேமுதிகவிலிருந்து விலகி திமுக ஆதரவுடன் மக்கள் தேமுதிக என்ற கட்சி பெயரில் போட்டியிட்ட சந்திரகுமாரை தோற்கடித்து வெற்றி வாகை சூடினார். 2021ஆம் ஆண்டு திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் திருமகன் ஈவிரா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த யுவராஜாவை விட 8904 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றார். யுவராஜா 58,396 வாக்குகளை பெற்றிருந்தார். இதன் மூலம் 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றியை சுவைத்தது. அத்தேர்தலில் மூன்றாவதாக வந்த நாம் தமிழர் கட்சி 11,629 வாக்குகளையும் 4வது இடம் பிடித்த மக்கள் நீதி மய்யம் கட்சி 10,005 ஓட்டுகளையும் பெற்றன. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை 238 வாக்குச்சாவடிகள் உள்ளன. 1,10,713 ஆண் வாக்காளர்களும் ஆண்களை விட அதிகமாக 1,16,140 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். 23 மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 2,26,876 வாக்காளர்கள் உள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஜவுளி வியாபாரம் பிரதானமாக விளங்குகிறது. அதனைத் தொடர்ந்து மஞ்சள் சந்தை உலக பிரசித்தி பெற்றது. அங்கு பிபி அக்ரஹாரம், மரப்பாலம் போன்ற பகுதிகளில் சிறுபான்மையினரின் 50,000 ஓட்டுகளும் உள்ளன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் ஓட்டுகளே திருமகன் ஈவேராவின் வெற்றியை தீர்மானித்தது.